இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிப்போம். கர்த்தர் புதிய ஆண்டை பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்துக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கண்ணீர் மழை போல பாதுகாத்தார். வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், வாக்கு நிறைவேற்றி கொடுத்தார். இந்த புதிய ஆண்டிலே கூட கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் யாத்திரா 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதகத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உங்களோட நான் இருந்து நான் செய்வேன். இந்த எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். நான் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணும்போது அந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றினார். வீட்டில் வாசிக்கும் போது யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏத்திலே ஒடுக்கப்படுவதையும் அவர் படுகிற கஷ்டங்களையும் அவருடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு மோசே நோக்கி கூப்பிடுகிறார். மோசே வா, உன்னை நான் பார்வதற்கு அனுப்புவேன், எகிப்துக்கு அனுப்புவேன். அங்கே ஜனங்கப்படுகிற உபத்திரவத்தையும் பாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். நான் உன்னை கொண்டு அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த உடனே மோசேக்கு ஒரு பயம். வீட்டில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆண்டவரே நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்கு நாவு மந்த நாவு, எனக்கு பேச முடியாது, அவரை கூட்டிக் கொண்டு அவர் வந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்லுறார். இப்போ ஆண்டோட வார்த்தை என்னன்னு சொன்னா, மோசை கொண்டுதான் கர்த்தர் ஜனவிடிக்கை எழுதி திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை அவன் அறியாதவனா இருந்தபடினால் அதற்கு உரிய பதில் அப்படியே பேசினான். ஆனா வேதத்துல வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல முட்செடி ஜுவாலி தெரிந்து கொண்டிருக்கிறது, ஆனா முட்செடி வேகவில்லை, அது ஒன்றும் என சென்னாக்கி அழிந்து போகவில்லை. அந்த காட்சியை பார்க்கும்போது இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட வந்து பார்ப்பேன்னு சொல்லி மோசே கடந்து செல்கிறான். அந்த வேளை கர்த்தர் சொல்கிறார், மோசே நீ நிற்கிற இடம் பசுத்த பூமி, உன் பாதத்தை கலட்டி போடு அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தைகள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் மோசையை கொண்டு பலத்த காரியம் செய்தார். யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் 14 வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது பார்வோனும் அவருடைய சேனைகளை அவனை துரத்தி கொண்டே வருகிறார்கள். அந்த வேளையில நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்த ரட்சிப்பை இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு கண்ட இத்தனை இனி காண்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கொடுத்து அவரை வெளியே கொண்டு வருகிறார். சிவந்த சமூகத்தை கடந்து கொண்டு வரும்போது அவர்கள் பின்னாலே வருகிறார்கள். ஆனால் வேலை ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு பயத்தினாலே அதை சுந்து கொடுக்கிறது. மோசையோடு கர்த்தர் பேசியது போல மோசையை கொண்டு செய்வதை கர்த்தர் செய்தார். எல்லாரும் பயந்து பயந்து முன்ன போறாங்க. கர்த்தர் தூரம் பின்னால் வர்றாரு, கர்த்தர் முன்னே போகிறார். அப்படியே இவர்களும் பின்னே வெட்டி கொண்டே போகும்போது அதிகாலையிலே சமுத்திரம் பலமாய் திரும்பிச்சு சொல்லி 26-27 வாசிக்கும். 14-26-27 வாசிக்கும். சமுத்திரம் பலமாய் திரும்பிய உடனே எகிப்தியரும் அவருடைய ஜனங்களும் பார்வோனும் சமுத்திரத்திலே கவிழ்க்கப்பட்டு போறான்னு சொல்லி வீட்டுல வாசிக்கிறோம். நாளே கூட இந்த வருஷத்துல நாம் அறிய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, ஏசாயா 57:17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு நாவை நீ குற்றப்படுத்துவாய், இது உடைய கடை சுதந்திரம் சொல்லி கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். ஆனா அதற்கூடமா அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், பாடுகள் ஊழியர்களை செய்யும் போது, ஜெப வாழ்க்கை வாழும் போது, விசுவாச குடும்பத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அவருடைய வார்த்தையின்படியே நான் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமாயிருக்கு. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் சொல்ற வாக்கு தத்தம் உன்னை கொண்டு எல்லா ஜனங்களும் கர்த்தரை செய்ய பார்ப்பார்கள். ஒரு உடன்படிக்கையே பண்றார். அவர் சொன்னார், நான் சொல்ல நிறைவேற்றி கொடுப்பார். அவர் சொன்ன உடன்படிக்கை மீறாத தேவனுடைய வீட்டுல வாசிக்கிறோம். தாய்ராஜாக்கள் சொல்லும் போது என் உடன்படிக்கையை மீறாமலும் என் கிருபையை விட்டு விளக்காமல் இருப்பேன் சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உடன்படிக்கை வந்து ஒரு வாக்கு தத்தமாகவே கதை கொடுக்கப்படுது. இந்த ஆண்டில் எல்லாவற்றுக்கும் அந்த சமூகத்தில் நன்றி சொல்லுங்க. ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை இதோடைய கரம் கூடவே இருக்கும். நீங்க இதெல்லாம் அந்த சமூகத்துல வேண்டான்னு சொல்றீங்களோ அதெல்லாம் கதை நிறைவேற்றுவார். நான் செய்ய மாட்டேன்னா செய்ய வைப்பார். ஆனால் வீட்டுல வாசிக்கும் போது உன் நினைவு அல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய சொல்லி அர்ப்பணிச்சுகள் சொன்னா அவர் உங்களோட இருப்பார், அவர் நடத்துவார், கரம் பிடித்து கர்த்தர்களை நடத்துவார், கண்மலைமை நிறுத்துவாரு. இந்த ஆண்டு முழுதும் உனக்கென்று வைத்திருக்க ஆசீர்வாதம், உன் பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்க ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கென்று வைத்திருக்க ஆசீர்வாதம்
உன்னுடைய ஊழியத்துக்கு வைத்திருக்க ஆசீர்வாதம், உன் தேசத்துக்கு வைத்திருக்க ஆசீர்வாதம் எல்லாம் உன்னை தேடி வரும் என்று இருக்கிறாங்க வாசிக்கிறோம். அவன் சொல்லிட்டாருன்னு சொன்னா மத்திய 6:33 வாசிக்கும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மட்டும் தேடுங்க. நீங்க எதிர்பார்க்கறதுக்கு நினைக்கும் அப்பாற்பட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் கூடவே கொடுப்பார், குறையவே தரமாட்டார். இதெல்லாம் கேட்கணும், எல்லாம் நிறைவுதான், ஒன்றும் குறைப்படாது நிறைவாக்கி கொடுப்பார். வேதத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 34:10 வாசிக்கும் போது கர்த்தர் தேடுற பிள்ளைக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அதிகாலை இருட்டோடே நீங்க எழுதி ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்க்கையிலே இந்த ஆண்டு முழுவதும் நன்மை கிருபை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும், உங்க தொழிலே வரும், அது மாதிரி படிப்பிலே வரும், உங்களுடைய ஊழியத்திலே வரும், எல்லாவற்றையும் ஒன்றோட பார்க்க முடியும். இந்த மனுஷனால ஒன்றுமே செய்ய முடியாது. மார்க் 10:27 வாசிக்கும் போது இது மனுஷனால கூடாது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். சௌரிய யாத்திரா 33:11 வாசிக்கும் போது மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார். ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுற மாதிரியே பேசினார். நீங்க கூட அவர்கிட்ட பேசலாம், நோக்கி குறிப்பிடு, உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாத பெரிய காரியத்தை அறிவிப்பை வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டுல நீங்க செய்ய காரியம் சொன்னா அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன சொல்கிறார், அவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தரே நிகழ்ச்சி கொடுப்பார். கர்த்தர் உங்களோட இருந்து போகும்போதெல்லாம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உங்களுக்கு வயிற்றுல நன்மையெல்லாம் அவங்களுக்கு தேடி வரும். எழுத்தாளர்கள் வரும்போது சாப்பாட்டுக்காக உணவுக்காக உருமுறுக்க ஆரம்பிக்கும் போது கூட என்னாகமும் 11ஆம் அதிகாரத்துல 23ஆவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மோசே என் கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாத என்று இப்பொழுதே காண்பேன்னு சொன்னார். செய்ய போற அற்புதம் ஒருவேளை 1 மாசம் ஆகுமோ 2 மாசம் ஆகுமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அவருடைய வார்த்தை என்னன்னு சொன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிகளுக்கு எல்லாமே விசுவாசிங்கன்னு சொன்னா வாக்கு தத்தத்தை கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார். நீங்க எதைத்தான் எதிர்பார்க்கிறீங்களோ அவர் கை கூறுகள் நீட்டப்பட்ட கரம், இது ஆசீர்வதிக்க கரம், விடுவிக்கிற கரம், ஒரு கனப்படுத்துற கரம் அது இறங்கி வருகிறதுனால நான் கூட கரத்தை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். 24ஆம் அதிகாரத்துல 50ஆவது வசனம் வாசிக்கும் போது கைகளை உயர்த்தி அவருடைய ஆசீர்வதித்த வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மட்டும் நீங்க உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க, அவரையே தேடுங்க, ஒரு சமூகத்துல காத்துருங்க, ஒரு சமூகத்துல அமர்ந்துருங்க. எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். இதுதான் அதுதான் சொல்லி எந்த காரியமானா பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்க எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியாத கர்த்தருக்கு அனுகூலமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இவன் 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிக்கும் போது என்னுடைய வார்த்தைகளுக்கும் என்னுடைய கற்பனை கீழ்ப்படும் போது நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வாசிக்கும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்டு பாருங்க. அவருடைய நாமம் பலத்த துருகம், நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமத்தை கூட கேட்கும் போது இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கும் போது 14 எந்த காரியமானாலும் சரி இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்க சொல்லி ஜெபிச்சு பாருங்க. என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்பீர்களோ எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் செய்யப்படுற காரியத்தை அவர் முன்னை கொண்டுதான் செய்வார். உன் குடும்பத்துக்காகவே செய்வார், உன் பிள்ளைகளுக்காகவே செய்வார், உன் சபைக்காகவே செய்வார், உன் தேசத்துக்காகவே செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக எஸ்தர் ராஜாத்தை ஜெபிக்கும் போது வீட்டுல வாசிக்கும் எஸ்தர் 8ஆம் அதிகாரத்துல 16ஆவது வசனத்துல வெளிச்சம் மகிழ்ச்சி கழிப்பும் கனம் உண்டாயிற்று. இந்த ஆண்டு முழுவதுக்கு உன் வாழ்க்கையை வெளிச்சத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், கழிப்பை கொடுப்பார். இதயம் அதிசயப்பட்டு போயிருக்கும். ஜெபிக்கலாமா? ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. புதிய ஆண்டுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றோம் ஐயா. இந்த ஆண்டு வாக்கு கொடுத்துக்கிறீங்கப்பா, நான் உன்னை கூட செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கு வாக்கு கொடுத்துக்கிறீங்கப்பா. மோசையோடு இருந்தது போல மோனுடைய இருப்பை வாக்கு கொடுத்துக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஐயா மோசே அப்பா உடைய சமூகத்தை அதிகமா 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தா நிலையத்துல வாசிக்கிறோம். மோசை திறப்பை இருந்து ஜெபித்தா நிலையத்துல வாசிக்கிறோம். மோசை உங்களோடு முகமாய் பேச நிலையத்துல வாசிக்கிறோம் ஐயா. அவருடைய வாழ்க்கையை இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் கற்றுக் கொடுப்பீராக ராஜா. இந்த வார்த்தை ஒன்று வெறுமையாக திரும்பாது, இந்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கலாம் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்டிலே கொடுத்த வாக்கு தத்துவம் எல்லாம் ஆமென்றும் ஆமென் ஜெபிக்கிறோம் அப்பா. 9:10 ஆராய்ந்து முடிந்து பார்க்காத எண்ணி முடியாத செய்து மயில கொண்டு ஜெபிக்கிறோம். எதிர்பார்க்கிற படிப்பு காரியத்திலே, எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்புகளே, திருமண காரியங்களிலே, கற்பத்தின் கனியிலே, வீடு ஊழியர்களிலே, வீடு கட்டுமான பணியிலே, அப்ப கடன்பாலத்திலே, நல்ல குண சுகத்துக்காக இதற்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை காலத்திலும் 100க்கு 100 அற்புதத்தை செய்து மயிலப்படுங்க ராஜா.
100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடாத. ஈசாக்கு அப்ப பஞ்ச காட்டுல விதைக்கும் போது 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்படாங்க ஐயா. அது மாத்திரம் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பிரியமான வீட்டுல வாசிக்கும் வாக்குத்தத்தை தான் நிறைவேற்றி கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய எல்லா நன்மைகள் பரவத்திலிருந்து கட்டிட முடியாது வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.